இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷத்தை ஆடி மாசத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்தப்ப நான் மட்டும் தனியா கூழ் காய்ச்சுவேன். கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைப்பேன். ஆனா இந்த வருஷம் என் பேத்திங்க நீங்க வந்து கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைக்க போறீங்க. எனக்கு ஒத்தாசையா வந்து இருக்கீங்களே, இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாட்டி கவலைப்படாதீங்க. இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த அம்மன் பண்டிகைக்கு நாங்க எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து எங்க கையால தான் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைப்போம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் இப்படி உரிமையோட பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணு. இப்படி எல்லாம் நடக்காதான்னு நான் எவ்வளவு வருஷம் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? கண்ணுங்களா, இது உங்க ஊரு. நீங்க தாராளமா இங்க வரலாம். நீங்க நினைச்சதை செய்யலாம். யார் தட்டி கேட்க போறா? அம்மா, நல்ல நேரத்துக்குள்ள அம்மனுக்கு கூழ வச்சு படைச்சிடலாம்மா. தாராளமா. அம்மனுக்கு படைக்கிறதுக்காக தானே நாங்க எல்லாரும் கூழ் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லபடியா பூஜை ஆரம்பிச்சிருங்க. பூசாரி ஐயா, பூஜையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா. இந்த ஆடிவள்ளி திருவிழாவுக்கு வந்து சிறப்பு செஞ்ச பெரியய்யா மனைவி பரமேஸ்வரி அம்மாவுக்கு இந்த ஊர் மக்கள் சார்பா முதல் மரியாதை செய்யறேன். ஆத்தா, என்ன ஆத்தா திடீர்னு வந்திருக்க? ஊருக்கு ஏதாவது நல்லது சொல்ல வந்திருக்கியா? தெய்வ குத்தம் நடக்குதுடா. நீங்க தீராத பாவத்தை பண்றீங்கடா. அத சொல்லத்தாண்டா வந்திருக்கேன். தெய்வ குத்தமாமே என்ன தெரியலையே. என்னப்பா இது? தெய்வ குத்தங்கிறாங்க. என்ன ஆத்தா சொல்ற? நாங்க உனக்கு பாவத்தை பண்றோமா? ஓ மனசு குளிரணும்னு தானே ஆடி மாசத்துல கூழ் காய்ச்சி ஊத்துறான். அங்கதானே தப்பு பண்றீங்க. என்ன ஆத்தா சொல்ற? கூழ் ஊத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப வருஷமா கோயில பூட்டி வச்சிருந்து கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க தானே காரணம். இந்த குடும்பம் தானே காரணம். தெய்வ குத்தம் செஞ்ச அந்த குடும்பத்துக்கு ஏன்டா முதல் மரியாதை கொடுக்குறீங்க? என்னால ஏத்துக்க முடியாது. என்ன ஆத்தா சொல்ற? இந்த ஊர்லயே அவங்க தான் பெரிய குடும்பமாச்சே. இத்தனை வருஷமா அவங்களுக்கு தானே முதல் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டேய், நீங்க செய்யறது சரியில்லைடா. அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. என்ன ஆத்தா இப்படி சொல்றாங்க? முதல் மரியாதை கொடுக்க கூடாதுங்கறாங்க. என்னப்பா ஆத்தா இப்படி சொல்லுது? ஐயா குடும்பம் தெய்வ குத்தம் செஞ்சதுனால மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. சாமி அருள் வாக்க எப்படி மீற முடியும்? ஒண்ணும் புரியலையே. பாத்தீங்களா ஆத்தா என்ன சொல்லுதுன்னு? இதத்தான் நான் நேத்தே சொன்னேன். ஆனா நீங்க யாரும் கேட்கல. இவ்ளோ வருஷமா ஒரு கும்பாபிஷேகம் கூட நடத்த முடியல. இவங்களுக்கு பெரிய குடும்பம்னு பெத்த பேரு வேற. இவங்களாலதான் கோவில் மூடியே கிடக்கு. தெய்வ குத்தத்தால ஊரு செழிப்பு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு.
அதனாலதான் ஆத்தா இந்த குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆத்தாவே சொன்ன பிறகு இவங்க குடும்பத்தை இன்னும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. முதல் மரியாதைய வேற யாருக்காவது கொடுங்க. ஆத்தா மனசு குளிரட்டும். இப்ப என்ன, எனக்கு முதல் மரியாதை கொடுக்கறது தான் பிரச்சனையா? வேண்டாம், எனக்கு முதல் மரியாதையே வேண்டாம். என்ன இந்த கிழவி திடீர்னு வேணான்னு சொல்லுது, ஒன்றும் புரியலையே. சித்தப்பா இதுல ஏதாவது உள்கூத்து இருக்குமோ? அவனே, எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. கொஞ்சம் பொறு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு முதல் மரியாதை வேணாமா? ஆமாங்க ஐயா, எனக்கு இந்த வருஷம் முதல் மரியாதையே வேண்டாம். சாமி சொன்னதுதான் நடக்குது. சாமி வந்த காரியம் முடிஞ்சு போச்சே. ஆத்தா மலை ஏற போறா. ஆத்தா கூட்டு போங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி. ஆத்தா மலையேறிப்ப இப்படி நெல்லு ஆத்தா. பாட்டி, ஏன் பாட்டி மரியாதை வேணாம்னு சொல்றீங்க? உங்களுக்கான மரியாதை இந்த ஊர் கொடுத்தானே ஆகணும். இவ்வளவு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நான் தான் அந்த முதல் மரியாதையை வாங்கிட்டு இருந்தேன். என் கையால கூழ் காய்ச்சிட்டு வந்துதான் அம்மனுக்கு படைப்பேன். இந்த வருஷத்துல இருந்து என் பேத்திங்களுக்கு அந்த முதல் மரியாதை கிடைக்கட்டும். இது நல்ல கதையா இருக்க. இந்த அம்மா பெருந்தன்மையா விட்டு கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு இப்போ தம் பேத்திங்களுக்கே முதல் மரியாதை கொடுக்க சொல்றாங்க. பேத்திங்க என்ன வெளி குடும்பமா? எல்லாம் ஒரே குடும்பம் தானே. அப்ப சாமி வந்து சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதான் இன்னொரு சாமி வந்து பெரிய ஐயா குடும்பத்துக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிருச்சே. இந்த ஊரை திருத்தவே முடியாதியா? ஊர்க்காரங்கெல்லாம் என் முடிவை ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம், நன்றி. இனிமே ஒவ்வொரு வருஷமும் என் பேத்திங்க தான் அவங்க கையால கூழ் செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதையும் செய்யணும். அவங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதை போய் சேரணும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். பூசாரியா, அம்மா பரிவட்டத்தை எடுத்துட்டு வந்து என் பேத்திங்களுக்கு முதல் மரியாதை செய்யுங்க. சரிங்கம்மா.